கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானிக்கிறோம் அல்லவா? அதை நிறைய பேர் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. கர்த்தர் நம்மை தேடி வருகிறார். அப்படி தான் ஆபிரகாமின் தேடி தான் போனார். நம்மளை தேடி தான் அவர் வந்திருக்கிறார். நம்மை தேடி தான் அவர் இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் நமக்காகவே. ஆக நம்மேல் நேசிக்கிற, நம்மேல் இரக்கம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. ஆகையால் நம்மேல் அதிகமாக அன்பு வைத்தது மூலமாக இந்த பூமியை உண்டு பண்ணார். அந்த உலகம் தோற்றும்னு இப்படி ஒரு மனிதனை உண்டு பண்ணி இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி முன்கூட்டியே திட்டமிட்டு உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு தேவையானது அனைத்தையும் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ தேவன் நமக்கு அவர் தேடி வந்து நீ கிடைக்காதை பெற்றுக்கொள்ள, உனக்கு ஞானம் வேணுமா அதை நீ அறிந்து கொள்ள, உனக்கு புத்தி விவேகம் இதையெல்லாம் நீ உனக்குள்ளே இருக்க தாளந்துகளை நீ கொண்டு வரணுமா, தேவன் தேடி வந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்குறார். ஆனால் அதில் நம்ம கற்றுக் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் பாருங்கள், ஏதாட்டு படிக்கணுனாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க, முயற்சி எடுக்கிறதே கிடையாது. ஆனால் தேவன் பாருங்கள் அவங்கள விடுவதே மாட்டார். ஏனென்றா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருக்கீங்க. ஆகையால் அவருடைய அன்பு பாருங்கள், வாலிப பருவத்தில் உள்ள எப்படி ஒரு உற்சாகத்தில் அந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருக்கோ அதே போல் தேவன் உங்களுக்கு எப்பொழுது இதே போல தான் அவர் நேசிக்கிறார். எப்படியாட்டி இவன் கற்றுக்கிடணும், இவனுடைய உள்ளத்தில் இப்போ 50 வயசுனாலும் 40 வயசுனாலும் சார் தான் இவனுக்கு கற்றுக்கொள்ளணும் கொடுக்கணும்னு சொல்லி தேடி வந்து ஒரு வாலிப பருவத்தில் இருக்கிற இந்த சுறுசுறுப்பு போல் உங்களை ஆக்குகிறார். அதனால தான் இந்த வாலிபங்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவன் கொடுக்குறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் லாஸ்ட்டில். இதை நீங்கள் கவனிக்கும் போது இந்த வாலிபத்தின் பருவங்கள் எப்படி இருந்து தேவன் அதை எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். பாருங்க, தேவன் சொல்றார், மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். ஜீவாவி எல்லாரும் மேலேயும் தேவன் இந்த உலகத்திலே உண்டு பண்ண எல்லாருக்கும் மேலேயும் அவருடைய பரிசுத்த ஆவி ஊட்டப்பட்டு, ஏனென்றால் அவருக்கு தெரியாமல் இருக்கு, அவ்வளோதான். அங்கே ஒன்று இருக்கு, நமக்குள்ள ஒருவர் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வதே இல்லை. இதை அண்ட சராசரி படைத்தவர் எனக்குள்ளே இருக்க சிலவங்க அவங்க முயற்சியிலேயே முண்டி போய் முடியாமல் இழந்து போயிருந்தாங்க தன்னை. எனக்குள்ள ஒருவர் இருக்கிறார், ஒரு சக்தி உள்ளவர் எனக்கு இருக்கிறார், நான் அவருடைய பலனை கொண்டு நான் போக போகிறேன்னு சொல்லும் பொழுது எப்படி ஒரு வாலிபன் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்போர்ட்ஸில் பாருங்கள், வாலிபன் அப்படி துள்ளி குதிச்சு அவனுக்குள்ள திறமை எல்லாத்தையும் காமிப்பான். அதே மாதிரி தேவன் பாருங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற தாளத்தை அப்படி கொண்டு வர விரும்புகிறார் பாருங்கள். அப்படி அவர் உங்களுக்குள்ள அந்த மாம்சமான யாவர் மேலும் என்ன செய்கிறார், அந்த ஆவியை ஊற்றுகிறார். இப்படி இருக்கணும்னு சொல்லி உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை, உங்கள் மூப்பர்கள்லாம் முந்தி உள்ளவங்க உங்கள் அப்பா முன்பு உள்ள சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். அவங்க சொப்பனங்களும் காண்பார்கள். அவங்க எப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் கண்டு சிலவங்க சொல்லுதாங்களா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். அதே மாதிரி வாலிபர்கள் தரிசனம் காமிங்க, நாங்கள் இப்படி இருக்க போகிறேன், என்னுடைய தேவன் இப்படி வைத்திருக்கிறாருன்னு சொல்லி வாலிபர்கள் தரிசனம் காங்குறாங்க. பாருங்கள், இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு உள்ளம் உள்ள வாலிபர்கள் தான் இந்த உலகத்தினுடைய எல்லாத்தையுமே அவங்க தலைகீழாக மாற்றி போட முடியும். அவங்களுடைய ஒரு எண்ணம் இன்றைக்கி அது விதைச்சிருக்கு. நான் இந்த இடத்துல இந்த பூமியை வந்து இதே மாதிரி இன்னும் அதிகமாக நான் செழித்து வைக்க போகிறேன், நான் நிறைய மரம் செடி பண்ண போகிறேன், அப்படி பண்ண போகிறேன், இப்படி போய் மணப்பரு இந்த பூமி மேலே அனாதி அன்பு வச்சுருப்பாங்க. பாருங்கள், இப்படி ஒரு தரிசனம், இப்படி செய்யணும், இந்த பூமிக்கு இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். கெடுதல் பண்ணுறவங்களுக்கு வந்து அது கொஞ்ச நாள் தான், அவ்வளோதான். ஆனால் அந்த பூமி மேலே தேவன் உண்டாக்கின இந்த பூமி மேலே எவன் மேலே அன்பு இருக்கிறதோ அவனுக்கு எல்லாமே கிடைக்கும் பாருங்கள். அவனுக்கு எல்லா விதமான சகலவித பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே ஊற்றுவார். அதான் முதல்ல அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். மாம்சமான ஆவியை ஊற்றுவ அந்த வாலிபனுக்குள்ளே அந்த தேவன் ஆதி நிறைய ஊற்றி அவனுக்கு ஆசீர்வதிக்கிறார். எப்படின்னு பாருங்கள், அந்த வாலிபனுக்கு தரிசனத்தை கொடுக்குறார். தரிசனம் அவன் காண்பான், அவன் எதை நினைக்கிறான் பாருங்க. சிலவங்க பாருங்கள் நிறைய சபைகளை கட்டி கொடுக்க ஆசைப்படுறாங்க, கண்டிப்பாக அவங்க கட்டி கொடுக்குறாங்க. சபைகளுக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு உதவி பண்ணுறாங்க. இப்படி நிறைய விதமான தரிசனம் அவன்கிட்ட இருக்குது. நான் இதை செய்யணும், அதை செய்யணும், அதை கொடுக்கணும், இப்படி அவனுக்குள்ள ஒரு தரிசனம், நான் இதை எப்படியாடுன்னு பண்ணிடணும், ஏதாட்டு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிறது அவனுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தேவன் அவனுக்குள்ளே கொடுத்துருக்கிறார் பாருங்க. இப்படி அவனுக்குள்ளே கொடுத்த அந்த ஆண்டவர், அவனுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவி கொடுத்த அந்த ஆண்டவர் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தி அவன் கொண்டு வந்து அவன் தரிசனத்தை அவன் நிறைவேற்றுகிறான். ஆகையால் பாருங்கள்,
நான் உங்களுக்கு சொல்லணுன்றதுனால வாலிபன் எப்படி அவன் செய்கிறானோ அதே போல் இன்றைக்கி எந்த வயது இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் அந்த வாலிப வயது போல உங்களை ஆக்குகிறார். அது மட்டுமல்ல, அவன் அந்த வாலிப வயதில் எப்படி அவன் செய்தானோ அதே போல் இப்பவும் உங்களால் செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவர் அது இப்போ உணர்த்துகிறார். நீங்கள் இப்பவும் எந்த ஒரு காரியத்தில் முடியாது என்கிறீர்களோ அது வெற்றி நடந்து முடியும். நீங்கள் நினைத்தால் அந்த காரியத்தை என் கர்த்தர் இருக்கிறார், ஆக நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் அந்த தரிசனத்தை காண்பேன். நிறைய பேர் பார்ப்பாங்க, நான் 50 வயசாகிட்டு 40 வயசு எனக்கு ஒரு வீடு வாங்க முடியலையே, எனக்கு சொந்தமான ஒரு வீடு இல்லையே அப்படின்னு. ஆனால் உங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார். நீங்கள் கொஞ்சம் ஒரு முயற்சி எடுங்க. கர்த்தர் எனக்குள்ளே இருக்கிற அந்த வாலிப வயசில் நான் செய்ய முடியாத ஒரு காரியத்தை எனக்கு கண்டிப்பாக முடித்து தருவார்ன்னு சொல்லி ஒரு வில் பவர் உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. கொண்டு வரும் பொழுது தேவன் அந்த தரிசனத்தை நிச்சயமாக காண்பார். எப்படி வாலிபர்கள் உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் அவர்கள் கண்ட சொப்பனம் பாருங்கள், நீங்கள் நினச்சிருப்பீங்க அதை பண்ணணும் வாங்கணும்னா உங்களுக்கு முடியாது. சில நேரத்தில் பாருங்கள், உங்களால் முடியாத உங்கள் பிள்ளைகள் அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவாங்க இல்லையா? அம்மா அப்பாவுக்கு வீடு வாங்கி கொடுப்பாங்க, நிறைய விஷயமான செய்வாங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருந்துச்சுல, உங்களாலேயும் முடியும், நீங்களும் அதற்கு முயற்சி செய்யும் பொழுது தேவன் கூட இருந்து இந்த வாலிப வயதில் இருக்கிற அந்த திறமையை உங்களுக்குள்ளே தந்து அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். உங்களுக்கு ஒரு குறை இருக்காது. நீங்கள் செய்த அந்த சொப்பனங்கள் உங்கள் பிள்ளைகளால் நிறைவேற்ற முடியும். நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். நீங்கள் முடியாட்டாலும் பரவாயில்ல, பிள்ளைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணாலே முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். ஆகையால் ஒரு வீடு வாங்குறோம், ஒரு வாகனம் வாங்கணுமோ, ஏதோ ஒரு நல்ல நிலங்கள் வாங்கணுமோ, ஏதாட்டும் ஒரு விஷயங்கள் நீங்கள் செய்யறதுக்கு ஆசைப்படுங்க, நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுங்க, இல்லைன்னா ஒரு சபைக்கு ஏதாட்டும் வாங்கி கொடுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் குடும்பமாக சேர்ந்து செய்யுங்க. கொஞ்சம் நீங்கள் மட்டும் செய்யணும் இல்லை, பிள்ளைகள் சேர்ந்து செய்யுங்களா, மனைவிகள் எல்லோரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து உட்கார்ந்து செய்யுங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் கலந்து செய்யும்போது அதில் பலவிதமான பலன்களை தேவன் தருகிறார். அந்த ஒரு ஒற்றுமையை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். தேவன் இப்படி தான் அந்த வாலிப பருவத்தில் இருக்கிற அந்த உணர்வை உங்களுக்குள்ளே அவர் ஊற்றுகிறார். ஆகையால் தொடர்ந்து இதை கேளுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாங்க. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். கர்த்தர் உங்களை தேடி வந்து இந்த வார்த்தையை கொடுக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.